உறவுகளுக்கு வணக்கம். ஒரு வாரமாகவே நம்ம சரியாக காணொளி போட முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் கூட இப்போ விஜயோட நிகழ்வு நடந்தது. தொடர்ச்சியாக அதை கூட பற்றி நம்ம பேசலை. அப்புறம் நாரவாயி மன்னிக்கணும், அதாவது இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு இருக்கார்ல, அவர் போய் கூட தாவேக்கால் அணிஞ்சார். அதை பற்றியும் சரியாக பேசிட்டு சரியாக பேசாமல் விட்டுட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தொண்டையில் பிரச்சனை ஆயிடுச்சு. எதனால் தொண்டை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவரை போய் சந்தித்தேன். ஐயா, அது மாதிரி எனக்கு தொண்டையில் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு. அவர் என்னை பார்த்துட்டு, நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்களா அப்படின்னாரு. எப்படி என்னை உங்களுக்கு தெரியுங்க, நான் அந்தளவுக்கு பிரபலமும் கிடையாது, ஒன்றும் தெரியாது, என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் உங்களை வந்து இது மாதிரி திருவரம்பூரில் வந்து ஒரு இடத்துல நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் உங்களை அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரிங்க, கொடிகிடி ஏற்ற போகும்போது பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு ஐயாட்ட பேசினேன். அப்போ தான் என்னை பரிசோதனை பண்ண ஐயா சொன்னார், உங்களுக்கு தொண்டையில் பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொடுக்குற மாத்திரை சாப்பிட்ணும். அதை விட ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய விஜயையும் அந்த கட்சி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்கிறனால தான் உங்களுக்கு தொண்டையில் வலி ஏற்பட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்து நான் ஆடி போயிட்டேன். ஏன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் புண்ணாக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் ரசிகர்களோட புண்ணாக இருக்குது, இப்படி தொண்டை முழுக்க விஜயோட புண்ணாகவே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தாவேக்கால வச்சிருந்த விமர்சனம் தான். அதனால தான் ஒரு வாரமாக பேச முடியாமல், சரி ஐயாவும் சொல்லிட்டாரு, ஏன்னா பெரிய டாக்டர், பெரிய மருத்துவர், ஏன்னா இவர் வந்து விஜய் கட்சியில் இருக்காரு. எப்படி வந்து இங்கிட்டு பிரபுன்னு சொல்லிட்டு பல் டாக்டர் படிச்சுட்டு பரலோகத்தை ஆண்ட மாதிரி ஒருத்தர் சுற்றுறாரோ, அதே போல் இவர் ஒரு பெரிய டாக்டர் அப்படின்னு நினச்சி வேறு வழி இல்லாமல் சரி ஒரு வாரம் அவர் சொன்னதை கேட்போமேனு இந்த தொண்டை வலி போகிறதுக்காக கொஞ்சம் அமைதி காத்திருந்தோம். அதுதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல தான் அந்த நாரப்பயல்களை நாஞ்சில் சம்பந்தம் கொண்ட நிறைய பேரில் வெளுக்கணும் ஒரு சூழல் இருந்தது. சில பல வேலைகள்னால நம்மளால் தொடர்ச்சியாக காணொலி போட முடியல, வேற ஒன்றும் இல்லை. குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் தற்கொலையாக வாழ்றது எப்படி அப்படின்னு வாழ்ந்து பார்த்தேன். நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க, தற்கொலையாக வாழ்றது எப்படின்னு இவர்கள் மூலியமாக கொஞ்சம் வாழ்ந்து பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். அப்புறம் தான் முடிவு பண்ணிட்டேன், பேசும்போது எனக்கே அசிங்கமாக இருக்கா, ஒரு முறை கயிறு வந்து அவங்க தொங்கிடலாம் அப்படின்னு. ஏன் தற்கொலையாக வாழ்றது பெரிய கடினமான வேலை, எப்படி வாழ்றாங்கன்னு தெரியல. காணொலிக்குள்ள போவோம். என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில ஒரு கூட்டத்தை போட்டு விஜய் வந்து கிளின்னு கிழிச்சிருக்காப்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை தான் கிழிச்சிருக்காரு. வேற ஒன்னையும் கிழிக்கல, பேப்பரை கிழிப்பாப்ல, இல்லைன்னா ரசிகர்களை கிழிப்பாப்ல. பாண்டிச்சேரியில போயிட்டு திமுக அரசை குறை சொல்லிட்டு இருக்கான் கிறுக்குப்ப அப்படிங்கிறது போல நான் பேசல, சமூக ஊடகத்துல ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி இதெல்லாம் மாறணுமா இல்லையா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த அரசு நல்லா ஆட்சி செய்து அவரை நான் வந்து பாராட்டுறேன் அப்படிங்கிற போல சொன்னா, குறையும் சொல்ற பாராட்டுற நான் கூமுட்ட, ஆனா திமுக எதிர்த்து பிரசாரம் பண்றான்னு நான் கேட்கல. உடன்பிறப்பா வாழக்கூடிய ஊபிஸ்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இப்ப சுவாரஸ்யம் என்னன்னா, அங்க நடந்த சில சீமானை இப்படி தாக்கலாம் அப்படின்னு தாவேக்கா திட்டமிட்டு அந்த தாவேக்காவோட குஞ்சுகள்லாம் இருக்காங்கல்ல, அனில் குஞ்சான்ஸ், இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தின ஒரு தொகுப்பை பார்த்துவோம், காணொளி பாருங்க. சும்மா வராரு, காவ் காவ் காவ்னு கத்துறாரு. அவரு எதுக்கு பேசுறாரு? அவரா? ரைட். சீமான்லாம் யாருன்னே தெரியல. அவரே மாட்டுக்கறி தின்னு வர, அப்புறம் ஏன் தின்னன்னு கேட்பாரு. அவரே சொல்லுவாரா, அவரே கேட்பாரா, என்னது இது சீமான்? ஆமா, குஞ்சு சீமான், ஆமகரி சீமான். அவர்லாம் யாரு தம்பி? அவரே சொல்லிக்கிறாரு, சீமான்லாம் யாருன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. ஸ்டாலின் சாரியாவது தெரியும், பார்த்துருப்பீங்க. அனில் குஞ்சி சீமான்லாம் யாருங்க? அந்த என்னடா அந்த இந்த இவங்க என்ன இளவுல வாழ்றாங்க அப்படின்னு தெரியல. சீமான்னா யாருங்க? சும்மா வருவாரு, கால் 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 அப்படின்னு கத்து வரான். என்னது கால் கால் கால்னு கத்து வரா? என் வாயில வேற ஏதோ கேக்குதுமா காதுல அப்படிங்கிறது போல. ஏன்னா தற்கொலையா வாழ்ந்துட்டல, அதனாலதான் காதுக்கும் வாய்க்கு வித்தியாசம் தெரியல. காதுன்னு நான் சொல்லணும், அது வேற வாய்ங்க, வாயில வேற ஏதோ கேக்குதுன்னு. என்ன பண்றது, தற்கொலையா 2 நிமிஷம் வாழ்றதுக்கே நமக்கே தடுமாற்றமா இருக்கு. அப்ப பிறவிலேருந்து தற்கொலையா வாழ்ந்துருக்காங்க, எவ்வளவு பெரிய கடினம் பாத்துங்க. சீமான் வந்து கால் கால் கத்துற மட்டும் தான் தெரியுது. அவர் சொல்லக்கூடிய கொள்கை, கோட்பாடு, அரசியல் தத்துவம் எதுவுமே இல்ல. செத்துருங்கிற இதெல்லாம் வந்து என்ன,
வீணடிக்கப்பட்ட விந்துல இது ஒண்ணு, வேற வழியில இதை தவிர என்ன சொல்ல முடியும். இதுல அவன் அந்த குறுக்க பேசாம பாருங்க, அந்த அணில் குஞ்சு அப்படியே ஷேட்டர் அந்த அணில் குஞ்சு மாதிரி பேசுவான் பாருங்க. அவன் சொல்றான் என்னன்னா, யார் இந்த கெத்தா நடன்னு சொல்றாரு. அப்ப சீமான் அவர்கள் என்னென்ன சொன்னாருன்னு உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கெத்தா நடலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கலாம் கவனிச்சிருக்காங்க. அப்ப ஆனா இது சீமான ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அடிச்சு விட வேண்டியது. இது குறைவு இல்லை, இது நிறைவும் அல்ல, இன்னும் இருக்கு பாருங்க. சாட்டையை தமிழ்நாட்டுல இருந்து வெளியே அனுப்புனாங்க. யாருங்க அவன் இஷ்டத்துக்கு பேசினீங்க, அவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. இல்லைன்னா பாண்டிச்சேரி இப்படி வந்து அனுப்பிவிடுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம் ஒரு 4 வார்த்தை. ஏன் ஒருத்தர் வளர்த்து ஏன் தடுக்கிறீங்க? சாட்டை தயவு செஞ்சு சொல்றேன், சாட்டை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் வராத, பசங்க எல்லாம் கடுப்புல இருக்கிறானுங்க, எல்லாருமே சுத்தி நிற்கிறானுங்க. உன்னை பார்த்துதான் ஒழுங்கா உண்மையை பேசி அரசியல் பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத, தெளிவா பண்ணு. எதுவாக இருந்தாலும் தூக்கிடணும். இவங்க பெரிய எந்த கட்சி வச்சுக்கிறீங்க? விஜய் பேரை சொல்லி தான் ஓட்டே வாங்கினீங்க எலெக்ஷனில். இப்போ வந்து விஜய் வந்து உங்களுக்கு கெட்டதாயிட்டா, இப்போ அஜித் பேரை வச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் பார்க்குறீங்க. அஜித் ரசிகரும் சும்மா இல்லை, எல்லாருமே விஜய் நடக்கிறது தெரியுது. அதனால் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து அரசியல் பண்ணிட்டு ஓட்டு வாங்கிட்டு போகலாம் பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் உங்கள் கதை எதுவுமே சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாண்டிச்சேரி பக்கம் வந்துடாதீங்க. நம்ம அணில் குஞ்சான்லாம் பெரிய எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய குஞ்சா நிற்கிறோம். உங்களை எதிர்த்து எப்படி அணில் குஞ்செல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குஞ்சா நிற்கிறோன்னு நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இப்போ அணில் குஞ்செல்லாம் பெரிய குஞ்சு அப்படின்னா சொல்லுவோம்ல, கோழி குஞ்சு வளர்ந்தோம்னா பெரிய குஞ்சா நிற்கிறது போல இவரெல்லாம் சேர்ந்து பெரிய பலமான நின்று சாட்டையை வந்து தம்சம் பண்ணிடுவாங்களா. நானே பார்த்தா அடிச்சு போடுவேன். ஆஹா ஓஹோ, நீ வந்து உண்மையை பேசி தெளிவாக பேசு, ஏன் அப்படி அரசியல் பண்ணுற அப்படின்னு யாருக்கு அறிவுரை சொல்றதுங்கிறதே தெரியல. சரி, இருந்தாலும் அதை பேசினாப்புல கேட்டுட்டோம். இவங்களோட அறிவு எதுன்னு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் இருக்கு, இதையும் பாருங்க. சீமான அண்ணன் வந்து தாளிக்கணும், இப்ப அதான் எனக்கு வேணுமே. அந்த பேச்சு அதாவது பெருசா கலாச்சிட்டாராம், கெட்ட வார்த்தையில சீமான திட்டாராம். யாரு? இந்த குட்டி குஞ்சான். இந்த குட்டி குஞ்சான் சொல்றான், சீமான இப்ப தாளிக்கணும், பெருசா வந்து என்ன சொல்றது, அந்த தாளிக்கணும் அப்படின்னு. சரி, அவர் பூமாவன், நீ எதுல இருந்து வந்த? நாயோட இதுல இருந்து வந்தியா வாயில, இல்ல பூனையோட வாயில இருந்து வந்தியாடா பேப்பு அப்படின்னு கேட்குதுல. பேப்புனா தரம் நினைக்க கூடாது, பெரிய பூண்டு அப்படின்னு சொல்ல வந்தோம். இந்த பேப்புலாம் வந்து பேசுற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கான் அந்த நாய்ப்பய அப்படின்னு நான் சொல்லல, அதுவும் சமூக ஊடகத்துல பாக்குறேன். நாய்ப்பய விஜய் அப்படிங்கிறாங்க. நாய்ப்பய விஜய் என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா ஏதோ நாய்க்கதை ஒன்று சொல்றாங்க. அது நம்ம இதுல பேசினா சரி வராது, அதை 2வது பாட்டில் நம்ம பேசுவோம். இப்படி நிறைய பேசுறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு, அதையும் பாருங்க. எல்லாத்தையும் கழுவக்கூடிய தேவையிலையும் சூழலையும் நம்ம இருக்கிறோம். சாப்பிட கூட இல்ல, நாங்க வந்து அவரை பார்க்கணும். எத்தனை நாள் அவரை பார்த்துட்டு அவர் பேச்சு கேட்டுட்டே போகணுங்க. அவர் இந்த மாதிரி மீட்டிங்கே படுத்தாவலைங்க, அவரு தாங்க கெளிப்பாரு. அவர் மீட்டிங்கை வச்சு ஏன் கஷ்டப்படுறாரு? வரவே தேவையில்ல, நாங்கெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு. அவர் கெளிப்பாரு, அவர் வந்து நல்லா செய்வாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் வருவாரு, தலைமை தான் வருவாரு. விமர்சிக்கிறவங்கள பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, அதெல்லாம் யாருமே பொறுப்பு படுத்துக்கவே கூடாது. தலைவர் தான் ஃபர்ஸ்ட். நாங்கெல்லாம் உப்புலாம் தொகுதி, எங்க ஊர்ல அவர் தான் வருவாரு, அவர் தான் நிப்பாரு. இந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. என்ன சொல்றவங்களா சொல்லிட்டா, அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. சொல்லிட்டப்பா, எங்களுக்கு தெரியும் எங்க தளபதி எங்களுக்கு செய்வாருன்றது, அதுல அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கோடி கணக்குல சம்பாதிச்சு அதை விட்டுட்டு மக்களுக்கு அவசரம் வந்து நிக்கிறாரு பாத்தியா, வருவாருப்பா அவர். அதுக்குன்னே வந்து நிப்பாரு, அவர் பணம் சம்பாதிக்கலாம் வரல, மக்களுக்கு தான் வர்றாரு அவரு. பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கோடி கணக்கில் விட்டுட்டு வந்துட்டாப்லையா, மக்களுக்கு நல்லது செய்ய போறாப்லையா, சுத்தி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்க போறாராம் அப்படின்னு கேட்டோடனே நம்ம காதுல வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நொட்டுனாரு அப்படின்னு என்னை திட்டுனாரு. அந்த ஞாபகம் வந்துச்சு, அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி நொட்டதான் போறாரு, ஒரு மயிரும் முழுங்க மாட்டாரு. இதுல இந்த புஷியானதுக்கு மட்டும்தான் வாய் கொலகொலா வளவலான்னு வரும்னு நினைச்சேன். அந்த அந்த சைடு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படிதான் வரும் போல. அம்மா சொல்லுது, விஜய் தான் வந்து ஜெயிலிப்பாராம். என்னது ஜெயிலிப்பாரா அப்படின்னு பார்த்தா ஜெயிப்பாராம். ஓ ஜெயிப்பாரா, வரல. வார்த்தைகளை தமிழ சரியா பேச தெரியாத தற்குறி தாயலி தாய்மார்களா போய் தொலைதுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அதாவது சின்ன பிள்ளையா இருந்தா கூட கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு இருக்கோம் ஆத்தா. இப்படி ஒரு தற்குறி ரசிகரா இருந்தா உன்னை கள்ளிப்பால் ஊற்றியே கொண்டு இருப்பனதி, இப்படி படுபாரியா போயிட்டு அடி அப்படின்னு அவரோட பெற்றோர்லாம் மெச்சுக்குவாங்க. பூரா தற்குறி. இது என்ன, இதோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இல்ல எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், அதனால வந்தேன். லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். அதாவது விடுமுறையா,
விடுமுறைங்கிறனால தான் வந்தேன், இதே வந்து லீவாக இருந்தால் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. என்னடா சொல்கிற? அண்ணன் சொல்கிறது போல இவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே எப்பா. ஆகச்சிறந்த தற்கொலை தாயலையெல்லாம் ஒன்று சேர்ந்த இடம், தற்கொலை தாய்மார்கள்லாம் ஒன்று சேர்ந்த இடம் எப்படின்னா அது என்ன அப்படின்னா விஜயோட தாவேகா. தாவேகானா தமிழ்நாடு வெற்றி கழகம் அல்ல, தற்குறிகள் வெற்றி கழகம். ஏன்னா தற்குறித்தனமா செய்யக்கூடியனால இவங்க தற்குறி. இந்த இவங்க என்ன சொல்றது என்ன இருக்கு, நான் பார்த்து சிரிச்சது, இன்புற்றது, வெறியானது, கோவப்பட்டு திட்டினது, அப்புறம் குப்புற போந்து அப்படின்னு சிரிச்சது எல்லாத்தையும் போடுறேன் பாருங்க. தமிழகம் புதுச்சேரியை அதை பத்தி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என் தளபதி வந்தா எல்லாமே செய்வார், அவ்வளவுதான். பட் அவர் வந்து செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க செய்யணும், அவங்களும் செஞ்சிருக்காங்க. சில அவங்க செய்யாம இறங்கிட்டு பாதியில போயிடவும் இருக்காங்க. பட் ஆனா என் தளபதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவர் செய்வார். அதுக்கு மட்டும்தான் நமக்கோசம் செய்யறது தான் அவர் இறங்கிட்டாரு. ஸோ அவரை ஏமாத்திடாதீங்க. பார்த்துருப்பீங்க, இளைய தலைமுறை பெண் பிள்ளைகள் தற்குறிகளா பார்க்கறது அரிதினும் அரிதா இருந்தது. இப்போ வந்து என்னைக்கு தாவேக்கா வந்ததோ அப்பெல்லாம் அந்த பெண் பிள்ளைகள், இளைய பெண் பிள்ளைகள்லாம் வந்து இன்னும் தற்குறியா இருக்கிறாங்க அப்படின்னு இது ஒரு சான்று. என்ன அப்படின்னா கேட்குறாங்க, தமிழ்நாடு புதுவை பற்றி பேசியிருந்தாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னது? அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, என் தளபதி வரணும், என் தளபதியை மிஸ் பண்ணிடாதீங்க, பண்ணணும். என்ன சொல்ல வர? கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி என்ன மயிருக்கு இப்படி பேசுறேன்னு கேட்குறேன். ஓ, தவறா பேசக்கூடாது, மயிரெல்லாம் பேசக்கூடாது. ஐயா, திருக்குறளை மயிரிழைவுலாம் நிறைய வந்திருக்கு, அந்த மயிரை சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி மயிறு எப்படி சொல்லுவோம், இப்போ ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கல, டேஸ் அரசியல்வாதி மயிறு, ஆளுங்கட்சி மயிறு, எதிர்கட்சி மயிறு, இப்படி பேச கிடையாது. இல்ல இந்த நீதிமன்றம் அப்படின்னு நம்ம பேச கிடையாது. பேசினாலாம் இருக்காங்க, இது வேற மயிறு, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இப்படி தற்கொலை தான், இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. அப்படியே என்ன சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிட்ட போய் அவர் கையை பிடிச்சிக்கலாமான்ற ஒரு இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. அவ்வளோ இதாக இருந்ததுப்பா, என்னால் சொல்லவே முடியல. அந்த சந்தோஷம் என்னால் நிற்க கூட முடியல தெரியுங்களா, அப்படி இருக்குது எனக்கு அந்த சந்தோஷம். ரொம்ப அழகு. எங்கள் வீட்டுக்கார கலர் தான் ரொம்ப அழகாக தான் இருப்பார். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அவர் தூக்கி சாப்பிட்டாரு, அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. இதற்கு பெயர் தான் ரசிக மனப்பான்மை. எப்படி எப்படின்னா கிட்டக்க போய் அவர் கையை பிடிச்சிக்கலாம்லாம் வந்துச்சு, அவ்வளோ அழகா வந்துச்சு. ரொம்ப அழகு. அவ்வளவு எங்க வீட்டுக்கார வெள்ளையா இருப்பாரு, எங்க வீட்டுக்காரெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. எதுல தூக்கி சாப்பிட்டாருன்னு தெரியல, இல்ல அவங்க வீட்டுக்கார தூக்கி சாப்பிட்டாராங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ அக்கா சொல்லுது. அப்ப இவருடைய நிலைமை என்ன? இதுதான் கேள்வி. இது அறியாமையின் வெளிப்பாடா கருதணும், வேற வழியே கிடையாது. அறியாமையின் வெளிப்பாடால ஒரு திரையிலே பார்த்தவரை தரையில பார்க்கிறோமேங்கிற தவிர இது ஒரு நல்ல வாக்காக இருக்கும். வாக்கு செலுத்த மாட்டோம், அது வேற. அப்படியே செலுத்தினாலும் இந்த வாக்கு சரியான வாக்கா இருக்கணும் கேட்டா கிடையாது. இது ஒரு தற்குறிக்கு நம்ம தெரியாமல் அவர் மேல வைத்த ஒரு பாச பிணைப்பு, அன்புனால செலுத்தப்பட்ட வாக்கு. அதனால தாய்மார்கள் தயவு செய்து விளங்கிக்கணும். இல்லை அப்படின்னா குடும்பம் நடத்த முடியாது. நிறைய இருக்கு. தயவு செய்து கொஞ்சமாவது சிந்தித்து செயல்படுங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படின்னு அதை யோசிச்சு பயணிக்க பாருங்க. அதை விட்டுட்டு திரும்ப 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 தற்குறித்தனத்தை தன் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டா வச்சிடாதீங்க. இது முடியல, இன்னும் இருக்கு. எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார். வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும். நான் இது பல நாள் கனவு சார். ஸ்கூல் படிக்க பார்த்ததுல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல, பார்த்தே ஆகணும். தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்கும். இப்ப இந்த வார்த்தைக்கு நான் என்ன பதில சொல்லட்டும்? பல நாள் போராட்டம், வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பமே போனாலும் பரவாயில்ல, விஷய பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருக்கோம். இது என்ன மாதிரியான மனநிலை? இதே விஜய் ரசிக்கிறாரா? இதுக்கு மட்டும் ஆகச் சிறந்த ஒரு அறிவாளியா இருக்கக்கூடிய லோயாலா மணியோ, இல்ல வந்து ராஜ்மோகனோ, இல்ல அதுக்கும் மேல பெரிய ஒரு தற்கொலையாக்கக்கூடிய ஆதவர்ஜுனனோ, இல்ல தற்கொலைக்கு கீழே செகண்ட் தற்கொலையாக்கக்கூடிய புசி ஆனந்தோ பதில் சொல்லுங்க. இதை உங்கள் தற்கொலை தலைவர் ரசிக்கிறாரா? குடும்பம் கூட தேவையில்லை, வேலை தேவையில்லை, தலைவனை பார்க்க வந்திருக்கோம். வாழ்நாள் சாதனை என்ன மயிரை கொடுக்குறாரு அவரு. இதுல வந்து கலர் கலரா முடி வச்சுட்டு வருவான். அந்த கலர் கலரா முடி வச்சவங்க எல்லாம் கை கொடுக்குறாங்க. இதுக்கு கை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஏதோ அந்த டிவிக்கு கலரை மண்டையில் வச்சிருக்கானா, வாயில நல்லா வந்துடும். இவங்களை எப்படி சொல்லி திருத்துறதுன்னு தெரியல. தற்கொலையின் கூட்டமா தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கு. இதை எதிர்க்கிறதுக்கு தான் வேற வழிகள் இல்லாம நாம் விஜயை வந்து
பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு, விஜய் விரட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால தயவு செய்து சிந்தித்து செயல்படணும், வேற வழியே கிடையாது. இது அழிவின் விளிம்பில் போய் கொண்டு இருக்கு. இதை நம்ம திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். இது முடியல, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான், நம்மளோட இதுல தளபதி தான். நல்ல ஓட்டு போடுங்க. அவன் மடகறான், அவன் பைத்தியக்காரனா. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல் ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க மாட்டேன். தளபதி பார்க்க. சரி எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 10th 15. நேத்து தான் பிறந்த நாள். நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. தளபதி. சீமான் ஒரு பைத்தியம். பார்த்துருப்பீங்க, ஹரியா புள்ள தெரியாம பேசியிருந்தா பரவாயில்ல, இது அழிஞ்சு போற புள்ள தெரிஞ்சு பேசியிருக்கு. அப்படிங்கிறப்ப செருப்பால் அடிக்க கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? என்ன அப்படின்னா, இவர்கிட்ட கேட்கறாங்க நீங்க யாரு என்னன்னு கேட்கும்போது, நான் வந்து 10ஆம் படிக்கிறேன், நேத்தான பிறந்த நாள் 15 வயசு ஆகுது அப்படின்னு சொன்ன இந்த தாயலி எப்படி உங்களுக்கு தான் ஓட்டு போற இதே இல்லை, எப்படி ஓட்டு? நம்ம ஓட்டு தளபதி தான், தளபதி தான். அணில் குறிக்கும்ல, அணில குறிச்சியெல்லாம் உனக்கு காட்டுறாங்க. பெரிய வியப்பா இருக்கு. இப்ப இவன் சொல்றான் என்ன அப்படின்னா, அசீமா ஒரு பைத்தியக்காரன். என்னடா பைத்தியம் மாதிரி பேச்சு, பைத்தியமாவே இருந்துட்டு சீமான பைத்தியங்கிறீங்க, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இவர்களுக்கு மத்தியில தான் நாடு, மக்கள், நீர், சோறு, நிலம், ஆதாயம் எல்லாம் வளம், நீங்க மண்ணை சார்ந்தவர்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு வக்காலிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க, இல்லைன்னா தமிழ்நாடு அழிவின் விளிம்பில் அழிந்து கொண்டுதான் போங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.